தொடங்கியது 4வது டெஸ்ட். ஆரம்பமே அதிரடி அதகளத்தில் மிரட்டி ஆஸ்திரேலிய அணியின் சப்த நாடிகளையும் அடக்கிய இந்தியா. அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடர் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் வெற்றி என்பது டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கு இந்த இரு அணிகளுக்கும் முக்கிய பங்காக அமைய இருக்கிறது. ஆகவே இந்த இரு அணிகளுக்கிடையே நடந்து வரும் இந்த பார்டர் கவாஸ்கர் டிராபி தொடரை பொறுத்தவரையில் இந்த தொடரை கைப்பற்றுவது மட்டுமில்லாமல் இந்த தொடரில் வெற்றி பெற்றால்தான் இந்த இரு அணிகளுமே டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்கும் தகுதி பெற முடியும். ஆகவேதான் வழக்கத்தை விட தற்போது நடந்து கொண்டிருக்கும் இந்த டெஸ்ட் தொடருக்கு கிரிக்கெட் ரசிகர்களிடையே உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. அதே சமயம் இந்த தொடரின் வெற்றி தோல்விகளை இந்த இரு நாட்டு ரசிகர்களையும் தாண்டி சவுத் ஆப்பிரிக்கா, இலங்கை, இங்கிலாந்து போன்ற மற்ற நாட்டு ரசிகர்களும் கூர்ந்து கவனித்து வருகின்றனர். அதற்கு காரணம் இந்த தொடரின் வெற்றி தோல்விகளை வைத்துதான் மற்ற அணிகளின் டெஸ்ட் உலகக்கோப்பையின் இறுதிப் போட்டிக்கான வாய்ப்புகளும் உருவாகும். ஆகவே அந்தளவுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு நடுவே இந்த தொடர் நடைபெற்று வருகிறது. அதே சமயம் இந்த தொடரில் ஏற்கனவே 3 போட்டிகள் முடிவடைந்த நிலையில் இன்று 4வது போட்டி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஆகவே அப்படியாக தொடங்கிய இன்றைய 4வது டெஸ்ட் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஆஸ்திரேலிய அணியை மொத்தமாக வதம் செய்துவிட்டது என்றே சொல்லலாங்க. அதற்கு காரணம் இந்த போட்டி தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வால் உச்சக்கட்ட அதிரடியில் மிரட்டியிருந்தார். கிட்டத்தட்ட 5 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியின் ரிசல்ட் என்பது இன்றைய முதல் நாளிலேயே கிட்டத்தட்ட தெரிந்துவிட்டது என்றே சொல்லலாம். அதற்கு காரணம் இந்த போட்டியில் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வால் முதல் 10 ஓவர்களுக்குள்ளாகவே அதிரடியாக விளையாடி அதிவேக சதத்தையும் எட்டியிருந்தார். ஆமாங்க, கிட்டத்தட்ட வெறும் 32 பந்துகளில் சதம் அடித்து ஏதோ T20 போட்டியைப் போல விளையாடியிருந்தார் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வால். அந்தளவுக்கு ஆஸ்திரேலியா மண்ணில் விளையாடுகிறோம் என்ற பயமே இல்லாமல் ஆஸ்திரேலிய அணி பந்து வீச்சாளர்களை துளி கூட மதிக்காமல் அதிரடியில் விஸ்வரூபத்தை வெளிப்படுத்தியிருந்தார் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வால். ஆக இவரின் அதிரடி என்பது இன்றைய முதல் நாள் ஆட்டத்தின் தொடக்கத்திலேயே இந்திய அணியின் வெற்றியவே ஏறக்குறைய உறுதி செய்துவிட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் இவரின் அதிரடி மூலமாக முதல் 10 ஓவர்களுக்குள்ளாகவே கிட்டத்தட்ட 200 ரன்களை நெருங்கிவிட்டது இந்திய அணி. வழக்கமாக டெஸ்ட் போட்டிகளில் ஒரு நாள் முழுவதுமாக 90 ஓவர்கள் விளையாடினால் கூட சில நேரங்களில் ஒட்டுமொத்த அணியும் சேர்ந்தாலும் கூட 200 ரன்களை எடுக்க முடியாத சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போட்டியில் நம்ம யாஸ்வி ஜெய்ஸ்வாலோ வெறும் 10 ஓவர்களுக்கு உள்ளாகவே 200 ரன்களை நெருங்க வைத்து விட்டார். மேலும் இந்த 4வது டெஸ்ட் போட்டிக்கான வார்ம் அப் மேட்சில்தான் இப்படி ஒரு அதிரடியை இவர் வெளிப்படுத்தியிருந்தார். ஆகவே அதே அதிரடியை இன்றைய போட்டியிலோ அல்லது இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸிலோ வெளிக்காட்டுவார் என்றே எதிர்பார்க்கலாம். சரி, நீங்கள் சொல்லுங்கள், இன்று தொடங்கி இருக்கும் இந்த 4வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியின் அணுகுமுறை எப்படி இருக்கும் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.